பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிரதமர் நரேந்திர மோடி, காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி, ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி யாதவ் ஆகியோர் பேரணி சென்ற பகுதிகளில் முடிவுகள் எப்படி வந்துள்ளன என்பதை மேஜிக் வால் மூலமாக பார்க்கலாம். பீகார் சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகள் முழுமையாக வந்திருக்கக்கூடிய நிலையில அதில் சொல்லக்கூடிய அந்த புள்ளி விவரங்கள் நமக்கு உணர்த்தக்கூடிய அம்சங்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். முதலாவதாக மோடி பேரணி சென்ற அந்த பகுதிகளில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அவர் அந்த பேரணி சென்ற இடங்கள் அப்படின்றதுல என்னென்ன மொத்தமாக 95 தொகுதிகள் வருது. அதில் தேசிய ஜனநாயக கூட்டணி 74 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. 27 தொகுதிகள் கூடுதலாக கிடைச்சிருக்கு முந்தைய தேர்தலை விட. பாஜக தான் கூடுதலான இடங்களில் வெற்றி பெற்றிருக்காங்க. 37 தொகுதிகளில் ஜேடியு 25, எல்ஜேபி 10, ஹிந்துஸ்தான் ஆவாம் மோர்ச்சா ஒரு இடத்துலையும், அதே மாதிரி ஆர்எல்எம் ஒரு இடத்துல என்று இவர்களுடைய வெற்றி என்பது இருந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. சரி, இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 26 இடங்களை இந்த தொகுதிகளில் அவங்க இழந்திருக்காங்க. அவங்க 19 தொகுதிகளில் மட்டும்தான் அந்த தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்றத பார்க்க முடியுது. சரி, மோடி மட்டும் இல்லை, ராகுல் காந்தியும் பேரணி சென்றார். இப்போ அந்த இடத்துல என்ன நிலவரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ராகுல் காந்தியுடைய அந்த யாத்ரா அது ஓட்சோரி, வாக்கு திருட்டு என்பதை வலியுறுத்தி அந்த பேரணி என்பது அமைந்தது. இப்போ அது 183 தொகுதிகளில் கவர் செஞ்சு அவருடைய பேரணி நடந்தது. ஆனால் 158 தொகுதிகளில் என்டிஏ கூட்டணி அங்கே வெற்றி பெற்றிருக்காங்க. 22 தொகுதிகளில் தான் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்காங்க. அப்போ அவருடைய பேரணி காங்கிரஸுக்கோ அல்லது இந்தியா கூட்டணிக்கு சாதகமாகவோ இல்லையா என்ற ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய வகையில் தான் இந்த புள்ளி விவரம் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. இப்போ மோடி, ராகுல் காந்தி மட்டும் இல்லாமல் தேஜஸ்வி யாதவ் அவரும் தனியாக பேரணியாக சென்றார். இப்போ அவருடைய பேரணி ஏதாவது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்றத பார்க்கலாம். அப்படி நம்ம பார்க்கும்போது அவர் பேரணி சென்ற தொகுதிகளாக 66 தொகுதிகள் இருக்குது. இப்போ அந்த தொகுதிகள்லையும் என்டிஏ தான் 52 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்தியா கூட்டணியாக 14 இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்காங்க. இதுல யார் அதிகமான கூட்டணிக்குள்ளாக யார் அதிகமான ஆர்ஜேடி தான் 11 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. மற்ற கட்சிகள் தலா ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ ராகுலோடதோ அல்லது தேஜஸ்வி யாதவோடதோ எந்த விதமான தாக்கத்தையும் ஏற்படுத்தலையா, அல்லது மோடியினுடைய அந்த பிரச்சாரம் தான் அங்க மேட்டர் அப்படின்ற மாதிரி ஆயிருக்கா அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி இந்த யாத்திரைகளோட தாக்கம் இல்லாம ஒட்டுமொத்தமாக தேசிய ஜனநாயக கூட்டணி, நிதிஷ்குமாரோடைய பங்கு, எல்ஜேபியுடைய பங்கு, இதெல்லாம் தான் அங்க தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்றத ஒரு முக்கியமான கேள்வியாக நாம எழுப்ப வேண்டியிருக்கு.